சகோ, எனது 2ஆம் தேநீர் என்ற கவிதை தொகுப்பை தங்களுக்கு அனுப்புகிறேன். படித்துவிட்டு சொல்லுங்கள் என்று சொன்னார். படித்துவிட்டு தொலைபேசியிலேயே அவரை பாராட்டியிருக்கலாம். ஆனால் ஒரு வீடியோவாக அதை சொல்ல வேண்டும் என்று விரும்பினேன். ஏனென்றால் சகோதரர் ஜே அனிதா அவர்கள் கொலுசு மின்னிதழ் மூலமாக எனக்கு அறிமுகமானவர். சிறந்த கவிஞர், சிறந்த பண்பாளர், சிறந்த மனிதநேயம் கொண்டவர். அவரது இனிமையான குரலுக்காகவே கொலுசு வலையொலி என்ற நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரையில் தொடர்ந்து வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது என்ற உண்மையை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி நான் பெரிதும் மதிக்கும் கவிஞர் ஜே அனிதா அவர்கள் எழுதிய 2ஆம் தேநீர் என்ற கவிதை தொகுப்பின் வாசிப்பில் நான் பெற்ற உணர்வுகளை உங்களோடு பகிர விரும்புகிறேன். கவிதை என்பது இந்த பிரபஞ்சத்தை எனது சொற்களின் மீது நிறுவிக் கொள்வதற்கான எண்ணங்களின் கருவறை என புத்தகத்தின் பின்பக்கட்டையில் அவர் குறிப்பிட்டுள்ள கவிதை வரிகள் என்னை மேலும் உற்சாகத்துடன் தொகுப்பை வாசிக்க வரவேற்றது. என்னிடம் அதிகமாய் முரண்பட்டு கிடப்பவைகளில் கவிதையும் ஒன்று. நான் ஒன்றைச் சொல்ல அது வேறொன்றாய் நிகழும் என யதார்த்தமாய் சொல்லி ஆரம்பிக்கும் அவரது எண்ணுரை அவருக்கும் நமக்குமான தோழமையை அதிகரிக்கிறது. இந்த கவிதை தொகுப்பில் மொத்தம் 70 கவிதைகள். ஒவ்வொன்றிலும் கவிஞர் அனிதா அவர்கள் அவரின் வெவ்வேறு உலகத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார். இந்த தொகுப்பில் நான் மிகவும் ரசித்த சில கவிதை வரிகளை உங்களுக்கும் சொல்லி மகிழ ஆசைப்படுகிறேன். ஒரு கவிஞன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லும் கவிதைகள் உழுத நிலம் என்ற தலைப்பிலான கவிதையிலிருந்து சில வரிகள். நீ நில், நிழல்கள் பிறக்கட்டும், உன்னை பயிரிட்டு எதிர்வினைகள் அறுவடை செய். இந்த கவிதையின் கடைசியில் நீ ஒரு கவிதை விவசாயி என்று கவிஞனையும் விவசாயியையும் ஒப்பிட்டு முடிக்கும் விதம் மிக அழகாய் இருந்தது. வேலை நிமித்தமாய் கணவன் மற்றும் குழந்தைகளை விட்டு தனியே இருக்கும் ஒரு பெண்ணின் உணர்வுகளை மிக தத்ரூபமாக நிழல் சுடுகிற பயணம் என்ற தலைப்பிலான கவிதையிலிருந்து சில வரிகள். ஊருக்கு செல்ல பேருந்தில் ஏறும்போது 3 படிக்கட்டுகள் சொர்க்கத்தின் வாயிலாய் தெரிகிற எனக்கு திரும்ப வருகையில் நானே பேருந்தை சுமந்து நகர்வதாய் வலிக்கிறது. கவிதையின் கடைசியில் இப்படி முடிகிறது. மாதம் 2 நாட்கள் மட்டும் குடும்பத்தின் சுமைகளை மொத்தமாய் சுமக்கிற பாரங்களை விடவும் எனது சம்பள உரை அத்தனை கனமாய் இல்லை என கவிதை முடிகையில் நமது மனம் கனக்கிறது. அடுத்து இசை எனும் ஒரு கவிதையில் மௌனம் கூட இசை என்றாகிவிடுகிறது எனும் வரிகளை வாசிக்கும் போது நமது செவிகளில் மௌனத்தின் இசை கேட்கிறது. அடுத்து அவர்களாகப்பட்டவர்கள் எனும் கவிதை நாமாக வாழ்வதின் அருமையை விளக்கும் அருமையானதொரு கவிதை. அதிலிருந்து சில வரிகள். நானாகவே இருந்து விடுவதில் எத்தனை சௌகரியம். எனது முன் எழும் கேள்விகளை, எனக்கு பின்வரும் முணுமுணுப்புகளை கண்டும் காணாது நகர்வதில்தான் எத்தனை நிம்மதி. அந்த கவிதை இப்படி முடிகிறது. எனது சிறகு எனது இயக்கத்தின் பெயரிலேயே அகப்படட்டுமே, கொஞ்சம் நகர்ந்து நில்லுங்கள், உங்கள் நிழல் எனது ஒளியை மறைக்கிறது என்று முடியும் கவிதையில் இன்றைய சமூகத்தின் இயல்பு நிலையையும் அங்கு ஒருவன் எப்படி இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றும் கவிஞர் சொல்கிறார். அடுத்து இடுகாடு பக்கம் என்ற கவிதை நன்கு வாழ்ந்த ஒருவரின் சோகமான இறுதி காலத்தை சொல்கிறது. அதிலிருந்து சில வரிகள். செத்த மண்ணுக்கும் பெத்த வயிறுக்கும் ஒத்த ஆசைதானே எப்பவுமே, ஈரம் வளராத பாசத்தவிப்புகளும் சீவன் அயராத தேடும் பொழுதுகளும் இவைகளுக்கு தெரியுமா, மண்ணும் மனசும் உசுர விட்டாக்கா உழுதாலும் விளையாதுன்னு. அடுத்து நாம் பிரபஞ்சம் எனும் கவிதையில் வாழ்க்கை காதலர்களின் பயணத்தை, அவர்களின் திசையை எப்படி புரட்டி போட்டிருக்கிறது என்பதை விவரிக்கிறது. அதிலிருந்து சில வரிகள். மேற்கு வானம், கடற்பரப்பு காவியம், மகாகவி, ஷேக்ஸ்பியர்
இப்படி எல்லாம் பேசிக்கொள்கிற நாம் தான் முன்பு சில பொழுதுகளில் வெறும் அன்பை மட்டுமே பேசிக்கொண்டிருந்தோம் என்று முடிகிறது. அடுத்து தேவதைகள் ஏந்திய வாள் எனும் கவிதையில் ஒருபோதும் சுதந்திர தேசத்தின் ரேகைகளில் செந்நீர் நதி பாயாது. ஒருபோதும் சுதந்திர தேசத்தின் ரேகைகளில் செந்நீர் நதி பாயாது என்று முடியும் வரிகள் நாம் சுதந்திரம் பெற்றுவிட்டோமா என நம்மை மிகவும் சிந்திக்க வைக்கிறது. இப்படி கவிஞர் தனது அனுபவங்களை கவிதை வரிகளில் மொழிபெயர்த்து நம் சிந்தனைக்குள் மிக அழகாக ஊடுருவுகிறார். எனது கணவரின் ஆசையும் லட்சியமும் தான் நான் இந்த கவிதை தொகுப்பை வெளியிட முதற்காரணம் என்று அடிக்கடி பெருமையாய் சொல்லும் சகோதரி அனிதா அவர்கள் இன்னும் இது போன்ற சிறந்த கவிதை தொகுப்புகளை தொடர்ந்து வெளியிட்டு கணவரின் விருப்பங்களை நிறைவேற்றவும் கவிதை உலகில் தொடர்ந்து வெற்றி நடை போடவும் கொலுசு மின்னிதழ் சார்பாக மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.